கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை 2 மாத காலமாய் இந்த வருடத்திலே அற்புதமான வழிகளிலே நடத்தின தயவுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய 3வது மாதம் முதல் நாளிலே உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே நம்மை இம்மட்டுமாய் வழிநடத்தின தேவன் இனியும் நம்மை ஆசீர்வதித்து அவர் வழிநடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வசனத்தை இந்த காலை நேரத்திலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான வேத வாக்கியம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என்னுடைய வழியை செவ்வைப்படுத்துகிறவர். It is God who arms me with strength and keeps my way secure. எவ்வளவு ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்த வசனம் பாருங்கள். கர்த்தர் நம்மை அபிரிதமாய் ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தி நம்முடைய பாதையை செவ்வைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். என் அன்பு ஜனமே, இந்த காலை நேரத்திலே இந்த வசனத்தை சற்று நாம் ஆழமாய் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பலனை கொடுத்து நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நம்முடைய வழியிலே அவர்தாமே பாதுகாவலனாய் இருந்து நம்மை செவ்வைப்படுத்தி நம்மை அழகாய் வழிநடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனம் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்திலே கர்த்தர் நிறைவான காரியங்களை செய்ய அவர் கொடுத்திருக்கிறார். Maybe you were expecting greater things in the last month. ஆனால் சில வேலைகளிலே கர்த்தருடைய வேலை இன்னும் நமக்கு வராமல் இருக்கும். அது நிமித்தமாய் காலங்கள் தாமதிக்கக்கூடும். ஆனாலும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு இன்னும் கர்த்தரில் நாம் பலன்பட வேண்டும். இன்னும் அவருக்குள் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். இன்னும் என் விசுவாசத்தில் நான் வேரூன்றி நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயமாகவே கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மை சூழ்ந்து நம்மை அழகான வழியிலே அவர் நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வேத வசனத்திலே நாம் 3 முக்கியமான காரியங்களை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, அவர்தாமே நம்முடைய பலனாய் இருக்கிறவர். He is the source of our strength. என் வாழ்க்கையிலே நான் பலவீனனாய் இருக்கும் பொழுது எனக்கு அவருடைய பலனானது பூரணமாய் விளங்கப்படுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய பலன் எனக்கு ஒன்று இருந்தால் போதும், நான் எல்லா காரியத்தையும் நிச்சயமாகவே இந்த உலகத்திலே ஜெயிக்கக்கூடும். இதுவே நம்முடைய விசுவாசமாய் இருக்கிறது. ஆமேன். எத்தனை நாட்கள் நம்மை பிசாசு சோதித்தாலும் ஆண்டுடைய வசனம் நம்மை தேற்றி இம்மட்டுமாய் நம்மை கைவிடாமல் அவர் நம்மை உயர்த்தி அழகாய் வழிநடத்தி கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். தேவன் இன்னும் பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள கர்த்தராய் இருக்கிறார். தாவீது குமாரனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எல்லா சோதனைகளை சந்திக்கும் பொழுதும் அவன் கேட்டது ஒன்று மாத்திரமே, என் தேவாதி தேவன், நான் உம்மை சார்ந்திருக்கிறேன். நீரே என் வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறீர். உம்மால் எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். உம்மால் என் வாழ்க்கை மாறும், என் கண்ணீர் துடைக்கப்படும். இந்த விசுவாச அறிக்கையே அவனை மாற்றினது. கர்த்தர் அவனை பெரிய ஜாதிக்குள்ள உயர்த்தி அரசனாய் மாற்றி கர்த்தர் வல்லமையை கொடுத்து உயர்த்தினார் அல்லவா? அதே போன்றுதான் இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே, கர்த்தாவே, நீர் எங்களுக்கு துணையாய் இருந்து நீர்தாமே எங்களுடைய பலனாய் இருந்து நீர் வழிநடத்த வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தர் நம்முடைய எல்லா சவால்களையும் ஜெயிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஆம் தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வரும். மனுஷர்கள் நிமித்தமாய் வருகிறதான சோதனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஞானமும் அவருடைய பலனும் நமக்கு பூரணமாய் அவசியமானதாக இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நீங்கள் நன்கு அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பலத்தை கொண்டு நீங்கள் எல்லா காரியத்தையும் ஜெயிக்க முடியும். முதலாவது அவரை நாம் தேடும் பொழுது, அவருடைய ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே என்னுடைய சவால்களை ஜெயிக்க அவருடைய பலன் எனக்கு போதுமானதாக இருக்கும்.
உங்கள் வாழ்க்கையிலும் அதே போன்றுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். எவ்விதமான சவால்களாய் இருந்தாலும் சரி, தைரியமாய் கர்த்தருக்கு முன்பதாக அதை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை அந்த சவால்களிலிருந்து வெற்றியை கொடுத்து உங்களை உயர்த்த கடவர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, த இஸ் அவர் பெர்ஃபெக்ட் வே. அவர் தாமே என் வழியை செவ்வைப்படுத்தி என்னை அவர் நேர்த்தியான வழியிலே நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழியிலே நடக்கிற எந்த ஒரு மனுஷனும் பாக்கியவான், பாக்கியவதிகளாய் இருக்கிறோம். ஆகவே நாம் அவரை சார்ந்திருக்கும் பொழுது, அவருடைய கரத்தை நாம் இறுக பிடித்திருக்கும் பொழுது, எந்த ஒரு கஷ்டமும் நம்மை நெருங்காதபடிக்கு என் பாதையை ஆண்டவர் எனக்கு முன்பதாக சென்று செவைப்படுத்தி என்னை லகுவாய் வழி நடத்த செல்ல அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய எல்லா வாக்குத்தத்தமும் உங்களில் நிச்சயமாக இந்த மாதத்திலே நிலைத்து நின்று நீங்கள் அதை விசுவாசித்து நீங்கள் அதை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாகவே தேவனுடைய மகிமையை காண்பது உறுதியானதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுதும் அவருடைய வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது அந்த வசனத்தை கொண்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் பேசின உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை சார்ந்திருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த மாதம் கர்த்தர் உங்களை அபிரிதமாய் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் முழு குடும்பத்தையும் கர்த்தர் அவருடைய கரங்களிலே ஏந்தி உங்களை வழிநடத்த சித்தமாய் இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவரை நாம் சார்ந்து வாழும் பொழுது நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையை நாம் காண்போம். It is going to be a refreshing strength. It's going to be a refreshing salvation that each and every one of you will receive when you depend on Him. அவரை சார்ந்திருக்கிறவர்கள் ஒரு காலத்தும் கர்த்தர் வெட்கப்பட விடுவதில்லை. மாறாக அவர் சந்தோஷத்தின் நாளை உங்களுக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த 31 நாட்களும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நீங்கள் துவங்கி பாருங்கள். கடந்த மாதத்திலே கண்டிடாத ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்காக அவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? இந்த காலை நேரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, நீர் கொடுத்ததான இந்த வாக்குத்தத்த வசனம், நீர் சொல்லியிருக்கிற அல்லவா, நான் உனக்கு அரணானவராக இருக்கிறேன், உன்னுடைய வழியை நான் செவைப்படுத்துகிறேன் என்று நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே அன்பு குடும்பங்களிலே அது நிறைவேறட்டும். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீர். நிச்சயமாகவே நாம் ஒருமனப்பட்டவர்களாக அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வை காண்பது நிச்சயமே. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதுமாய் அவர் எல்லா காரியத்தையும் உங்களுக்காக வாய்க்க செய்து கர்த்தர் வெற்றியின் பாதையை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதில் நாம் வெற்றி கொடி பிடித்து நடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த 2 மாதமாய் உம்முடைய அன்பின் கரத்தினால் எங்களை நீர் தாங்கி எங்களை நீர் ஆண்டவரே நீர் ஏந்தி வழி நடத்தும் தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவன், இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய கிருபையினால் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் நிரப்புவீராக. உம்முடைய ஆனந்த தைலத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அபிஷேகம் செய்து இந்த நாட்களிலே கர்த்தாவே ஆண்டவரே, இன்னும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிறதான புதிய வழிகளை நீர் காண்பிப்பீராக. நீர் எங்கள் கரம் பிடித்து எங்களை வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அன்பு குடும்பங்கள் என்னோடு கூட சேர்ந்து இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களிலே நீர் நிறைவேற்றி அற்புதமான வழிகளை நீர் நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே நீர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர். உமக்கே கோடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். இந்த மாதம் முழுவதுமாய் அவர்கள் இல்லத்திலே கர்த்தாவை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் நல்க பண்ணி ஆண்டவரே அப்பா, பண்டகசாலிகள் நிறைவாய் காணப்படவும் எல்லா சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் நிரப்பி இந்த நாளிலிருந்து கர்த்தாவை நீர் என்றென்றைக்கும் அவர்களோடு கூட சேர்ந்து வாசம் செய்ய வேண்டுமாய் நான் கெஞ்சுகிறேன். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி. இது நாங்கள் தினந்தோறும் நினைவு கூர்ந்து கர்த்தாவை எங்கள் வழியை நீ செவ்வைப்படுத்துகிறீர். நாங்கள் ஆண்டவரே லகுவாய் நடந்து வருகிறோம். எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் வியாதியும் இந்த மாதத்திலே ஆண்டவரே எங்கள் யாவரையும் அணுகாதபடிக்கு
கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. உடைய கருத்தில் ஒப்புடுகிறோம். கர்த்தர் நீர் வழிநடத்தும் எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். இந்த நன்மைகளை இயேசுவின் நிமித்தம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு வழிநடத்துவாராக. May God bless you.